எப்போதுதான் இந்த சாதி ஆணவத்துக்கும் அதற்கு இரையாகும் காதலர்களுக்கும் முடிவு கிடைக்குமோ தெரியவில்லை. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பதற வைக்கும் ஆணவ படுகொலை நடந்துள்ள நிலையில் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் நிர்கதியாக நிற்கிறார். கணபதிப்பட்டி கிராமத்தில் பால் கறவிக்கு சென்ற இடத்தில் ராமச்சந்திரனுக்கு சந்திரன் என்பவரின் மகள் ஆர்த்தியுடன் காதல் மலர்ந்திருக்கிறது. கடும் எதிர்ப்புகளை மீறி கடந்த ஜூன் மாதம் இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இதனால் ராமச்சந்திரன் மீது ஆர்த்தியின் குடும்பத்தினர் கடும் கோபத்தில் இருந்துள்ளனர். இந்நிலையில் வழக்கம் போல குளிப்பட்டி கிராமத்திற்கு பால் கறவைக்கு ராமச்சந்திரன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். கூட்டாத்து ஐயம்பாளையம் கிராமத்தை அடுத்து பெரியார் பாசன கால்வாய் பாலத்தில் ராமச்சந்திரன் சென்று கொண்டிருந்த போது எதிரே வழிமறித்த ஆர்த்தியின் தந்தை சந்திரன் கண்ணிமைக்கும் நேரத்தில் ராமச்சந்திரனை அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். கை துண்டான நிலையில் படுகாயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் பாலத்திலேயே சரிந்த ராமச்சந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நிகழ்விடத்திற்கு வந்த நிலக்கோட்டை டிஎஸ்பி செந்தில்குமார், இன்ஸ்பெக்டர் சந்திரபிரபா ஆகியோர் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்கு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஆர்த்தியின் தந்தை சந்திரன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். காதல் திருமண தகராறில் 5 மாதங்கள் காத்திருந்து நடத்தப்பட்ட படுகொலை தொடர்பாக நிலக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கொலை சம்பவத்திற்கு பின்னர் ராமச்சந்திரனின் தந்தை செல்வம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து வழக்கு பதிவு செய்தார். அந்த புகாரில் ஆர்த்தியின் தந்தை சந்திரன் ஏற்கனவே 2 முறை தனது மகனை மிரட்டியதாக செல்வம் கூறியிருந்தார். தற்போது உடல்நிலை சரியில்லாமல் அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தனது கணவனை கொலை செய்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கோரி உடலை பெற்றுக்கொள்ள மறுத்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அவரது காதல் மனைவி ஆர்த்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். போராட்டத்தின் போது காவல்துறையினர் ஆர்த்தியை குண்டுக்கட்டாக தூக்கி அப்புறப்படுத்தி ராமச்சந்திரனின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு சென்றனர். நடு ரோட்டில் நிர்கதியாக நின்ற ஆர்த்தி தனது கணவரை கொலை செய்ததாக தந்தை சந்திரன், தாய் அன்புச்செல்வி, சகோதரர் ரீவின், உறவினர்கள் ரவி, மணிகண்டன், விஷ்ணு, ஜெயபாண்டி, கார்த்தி, சந்தோஷ், ரட்சகன் ஆகியோர் மீது புகார் அளித்துள்ளார். மறுபுறம் ராமச்சந்திரனின் உறவினர்கள் ராமச்சந்திரனை கொலை செய்ததற்கு ஆர்த்தியின் குடும்பம்தான் காரணம், இதனால் ஆர்த்தியை மீண்டும் தங்களுடன் சேர்த்து கொண்டால் பிரச்சனை தொடரும் என கூறி அவரை சேர்த்து கொள்ள மறுத்துள்ளனர். இரு குடும்பங்களும் ஒதுக்கி வைத்த நிலையில் இரவு தங்குவதற்கும் மாற்று உடை அணிவதற்கும் இடமின்றி குழப்பமடைந்த ஆர்த்தி கணவரின் முகத்தை கூட பார்க்க முடியாமல் அரசு மருத்துவமனையில் கதறி துடித்த காட்சி பார்ப்போரின் நெஞ்சை பதைபதைக்க வைத்தது. என் வீட்டுக்காரன உட்காந்து எல்லாத்தையும் எதிர்த்து விட்டுட்டாங்க. எல்லாரும் தானே காரணம். யார் எனக்கு வேணாம் விடுங்க, எனக்கு எந்த நீங்க ஒரு விஷயம். இதுகுறித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணனை தொடர்பு கொண்டு கேட்டபோது கணவரை இழந்த ஆர்த்தியின் நிலை மிகவும் கவலைக்குரியதாக உள்ளது என்றும் சமூக நலத்துறை மூலம் தேவையான உதவிகள் உடனடியாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் ஆர்த்தியின் பாதுகாப்பு குறித்தும் உறவினர்கள் மூலம் ஏற்படும் பிரச்சனைகளை தடுக்கும் வகையில் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்று ஆட்சியர் உறுதியளித்தார். நான் அவங்களுக்காக கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு அவங்க ஆட்டுக்குட்டி தான் மேய்க்கிறாங்க. ஆட்டு இதுதான் வச்சு மேய்ச்சிட்ருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அந்த பையனுக்கு அந்த பையனோட அம்மா அப்பாவுக்கு ஏதாச்சும் பார்த்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு 2 அக்காங்க இருக்குது, அவங்களுக்கும் ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா ஒரே தம்பி அவன் தான் பார்க்கணுன்ருப்பாங்க. ஸோ 2 அக்கா இருக்குல்ல, அவங்களுக்காக பார்க்கணும்ல, அவங்களுக்கு செய்யணும்ல. அதனால் அவங்க ஃபேமிலிக்கு அந்த 4 பேருக்கும் அவங்க அக்கா அவங்களேருந்து அவங்க அம்மா அப்பா எல்லாத்துக்குமே செய்யணும். எனக்கு இங்கேயே இருக்க முடியாது, அங்கேயே இருக்க முடியாது. ஸோ எனக்கு சேஃப்டியான ஒரு பிளேஸ் காட்டணும். அடுத்து எனக்கான படிப்பு. ஏன்னா அவனுக்காக தான் நான் வந்துட்டேன். செகண்ட் இயரை டிஸ்கண்டினியூ பண்ணி தான் நான் வந்தேன். ஸோ அவனுக்காக தான் நான் வந்திருக்கேன். எனக்கு அமௌண்ட் இருந்தது கூட இல்லை. எனக்கு ஒரு சேஃப்டி பிளேஸ், படிப்புக்கான அடுத்த ஒரு ஸ்டேஜ்,
இதுதான். அடுத்து அவங்க அக்காவங்க 2 பேர்த்துக்கு ஒரு செட்டில்மெண்ட், அம்மா அப்பாவுக்கு ஒரு செட்டில்மெண்ட்.